அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்கபூத்துடைய 1வது 2வது 3வது வசனத்தில் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகிறான். அலிஃப் லாம் மீம் அர்த்தத்தை அல்லாஹ் அறிந்தவன். ஹஸிபன் நாசு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் கூறிவிட்டால், நீங்கள் முஸ்லிம்களாக மாறிவிட்டால், இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாறிவிட்டால் அல்லாஹ் உங்களை சோதிக்காமல் விட்டு விடுவான் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வலகது ஃபதன்னா, இறைவன் சோதித்திருக்கிறான் உங்களுக்கு முன்னால் உள்ள சமூகத்தையும். ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். ஏன் அந்த சோதனை? அந்த சோதித்து யார் வெற்றி பெறுபவர்கள், யார் உண்மையாளர்கள், அதில் யார் தோற்று பொய்யர்களாக மாறுபவர்கள் என்பதை இறைவன் பிரித்தறிந்துதான் உங்கள் ஈமானை இறைவன் அங்கீகரிப்பான். புரியுதா? யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த உலகத்திலேயே உயர்ந்த நபிமார்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஈமானில் கடைசி தரமுடையவனாக இருந்தாலும் சரி, இறைவனையே மறுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எல்லோர்களுக்கும் இந்த சோதனை என்பது பொதுவானது. பாவிகளை இறைவனுக்கு மாறு செய்பவர்களை மட்டும்தான் இறைவன் சோதிப்பான் என்றால் நபிமார்கள் இறைவனால் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். இல்லையா? இப்ப நபிமார்களையும் இறைவன் சோதித்திருக்கிறான், பசியை கொண்டு சோதித்திருக்கிறான். அவர்களை மறுக்கக்கூடியவர்களை அவர்களுடைய உறவிலிருந்தே ஏற்படுத்தி சோதித்திருக்கிறான். நபி நூஹை சோதித்தான், யாரை கொண்டு? மகனை கொண்டு. நபி லூத்தை சோதித்தான், யாரை கொண்டு? மனைவியை கொண்டு. இப்ராஹிமை சோதித்தான், தந்தையை கொண்டு. அல்லாஹுடைய ரசூலை சோதித்தான், அவர்கள் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்காமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளை மட்டும்தான் சோதிப்பான் என்று கிடையாது. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, சூரத்துல் முல்க் 2வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் இறைவன் ஏற்படுத்தியதன் நோக்கமே சோதனைக்காகத்தான். இப்ப சோதனை என்பது இந்த உலகத்திலே பொதுவானது. ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை இழப்புகளை மட்டும்தான் சோதனையாக மனிதர்கள் கருதுவார்களே தவிர பெறுவதை சோதனையாக கருத மாட்டார்கள். செல்வம் கிடைப்பதை யாரும் சோதனையாக கருதுவதில்லை. செல்வம் எடுக்கப்பட்டால் தான் இறைவன் சோதிக்கின்றானா என்ற கேள்வி வருகிறது. சுகமாக வாழும்போது இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி யாருக்கும் வருவதில்லை. நோய் ஏற்பட்டால் தான் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருகிறது. வியாபாரத்தில் லாபம் கிடைத்தால் இறைவன் சோதிக்கிறானா என்ற கேள்வி வருவதில்லை. வியாபாரத்தில் நஷ்டமடைந்து ஏமாற்றப்பட்டால் அவன் நினைக்கிறான் இறைவன் என்னை சோதிக்கிறான் என்று. அல்லாஹுடைய பார்வையில் எல்லாம் சோதனை தான். மனிதனை பொறுத்தவரை இழப்புகள் மட்டும்தான் சோதனை. அப்படி மனிதனாக இருந்து இழப்புகளை மட்டும் நீ சோதனையாக கருதினால் வபஷ்ஷிரி ஸாபிரீன்,